ஆனா எனக்கு வருத்தமா இருக்குங்க. ஏன் என்ன வருத்தமா இருக்கு? ரோகிணியே டைவர்ஸ் தரேன்னு சொல்லும்போது, பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும்போது, மனோஜ வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாரி அந்த ஜோசியர் பேசுறாரு. "ஏப்பா இப்படியே இருந்தீன்னா எப்படிப்பா முன்னேறுறது? நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட. அந்த பொண்ணு போகுதில்ல. காசு கொடுத்து அனுப்பி விடுங்கும்போது, காசுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏன்பா உனக்கு தான் புதுசா பணக்கார மா மாமியார் வரப்போறாங்கல்ல, அவங்கள்ட்ட ரூ. 10,00,000 ஒரு அட்வான்ஸ கேளு. ரூ. 5,00,000 ரோஹிணிட்ட குடுத்து விரட்டி விடு. 10,00,000ன்னா 10 கோடி கூட தருவாங்க." அப்படின்னு சொல்லி மனோஜ் மனசெல்லாம் ஆசை வார்த்தைய ஏத்தி விடுறாப்புல அந்த நியூமராலஜிஸ்ட். உடனே மனோஜ் மனசுல பட்டாம்பூச்சி அடிக்குது. பிளான் போட்டுடுறான். "சரிங்க சார், நான் வந்து இந்த மாரி பேசி அவங்கள்ட்ட ரூ. 10,00,000 வாங்கி ரூ. 5,00,000 வாங்கி குடுத்துடுறேன். உங்களுக்கு எதுவும் செய்யணுமான்னு கேட்கும்போது, எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. உங்க சோசியல் மீடியால நான் சொன்ன மாரிலாம் நடந்துச்சு. என் வாழ்க்கையில எல்லா மாற்றங்கள் வந்தது. எல்லாம் ஒரு நியூமராலஜிஸ்ட் சொன்னனால தான் நடந்துச்சு." அப்படிங்கன்னு ஒரு பாசிட்டிவா வீடியோ போடுங்க. அது போதும். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத நான் சொல்றேன்னு சொல்லி அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு. சரின்னு மனோஜ் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஆக மொத்தம் ரோஹிணிகிட்ட பணத்தை கொடுத்து டைவர்ஸ் வாங்க போகிறான். அந்த லூசு பிள்ளைய கட்டிக்கிட்டு ரோஹிணிகிட்ட பட்ட படாவில் இன்னும் பட போகிறான் அந்த மனோஜ் பாயா. இனிமேல் தான் கதையில் ட்விஸ்ட் இருக்குது. இதை போய் வீட்டில் சொல்ல போகிறான் மனோஜ். அவங்க அம்மாக்காரி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஒத்துக்க போகிறாளா இல்லை செருப்பு கழட்டி அடிக்க போகிறாளாங்கிறது அடுத்த ஒரு எபிசோடில் பார்ப்போம்.